அந்த முனாஃபிக்கு சிரித்த வண்ணம் கூறுகிறான். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்னுடைய அந்த அனைத்து தோட்டம் 600 பேரித்தை மரத்துடைய தோட்டத்தை நீ வாங்கிக்கோ, எனக்கு அந்த மரத்தை மட்டும் நீ தந்து விடு அப்படின்னு அதை வாங்கி பேரம் பேசி வாங்கி முடித்து சந்தோஷமாக ஓடுறாங்க. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு ஓடுறாரு. ஓடி போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த மரத்தை இந்தாங்க நான் வாங்கிட்டேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடிக்கொண்டு சிரிக்கிறாங்க. ஒரு புன்னகையோடு சிரித்து சொன்னாங்க, அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு, நான் இப்போ சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். சொர்க்கத்தில் அல்லாஹ் உனக்கு ஒரு பேரித்த மரம் கிடையாது, 1000 மரங்களுடைய தோட்டத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்களா, ஒரு மரத்துக்காக தன்னுடைய 600 பேரித்த மரங்களையும் கொடுத்து, சொர்க்கத்துல எனக்கு ஒரே ஒரு மரம் கிடைச்சா போதும், எனக்கு சொர்க்கத்துல வேணும். இந்த உலகத்துல யாருமே சஹாபாக்கள்லாம் இந்த உலகத்துல யாருமே விரும்பல. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு செல்வமோ சொத்தோ எது சேர்த்து வச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த உலகத்துல இருந்து எடுத்துட்டு போக முடியாது. ஒரு கோடி ரூபாய் நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நாளைக்கு மவுத் ஆயிட்டேன்னா கபர்ல கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அது கப்பன் சொல்லிச்சா, நீ காசு சேர்க்காத, ஏன்னா கம்பெனியில் ஜேபு கிடையாதுன்னு சொல்லிச்சா. அந்த மாதிரி கபன்ல ஜேபே கிடையாது, சரியா, நம்ம எடுத்துட்டு போறதுக்கு. அப்போ அந்த சஹாபிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு பேச்சு கூட மிக ரொம்ப 600ன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்னன்னா இப்போ நார்மல் 600 பேச்ச மரம் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்தில் அதுதான் உணவாக இருந்துச்சு. அந்த பேரித்த ஒரு பழத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஒரு கடனை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கை பேரித்த பழங்கள் வந்து அவங்களுக்கு கடனாக கொடுத்திருப்பாங்க, அதுவே கடனா வாங்கி இருக்காங்க, அதே தர்மம் செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் இன்னும் சொல்றாங்க, அவர்கள் ஒரு துண்டு பேரித்த பழம் தர்மம் செஞ்சுதான் அவங்க சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேரித்த மரத்துடைய தோட்டத்தை கொடுத்துட்டாங்க. எதுக்காக? சொர்க்கத்துல ஒரு மரத்தை அடைவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்கன்னா 1000 மரங்களுடைய தோட்டத்தை, அதுதான் அபூ தஹதா யாருன்னா சொர்க்கத்தில் வியாபாரி ஆயிட்டாங்க, சொர்க்கத்திலேயே வியாபாரம் செய்யக்கூடிய ஆயிட்டாங்க. சரியா, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம இந்த உலகத்துக்காக இல்லாம நம்முடைய மறுமைக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மறுமையை விட்டுட்டோம். நம்ம கிட்ட இப்ப என்ன அப்படின்னா மறுமையை விட்டுட்டு இந்த உலகத்துல நம்ம சம்பாதிச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம்னு நினைச்சோம். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு செஞ்சாலும் சம்பாதிச்சாலும் வச்சிருந்தாலும் விட்டுட்டு வெறும் காலியாக தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவர்களாக இருக்கும். அதனால நம்ம மறுமைக்காக யோசிக்கிறோம். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தங்கத்தை வச்சிருவாங்க, அதுதான் நன்மை, பெரிய நன்மை. அந்த நன்மை ஏன்னா அந்த பார்த்துட்டு அந்த ரோட்ல போகும்போது சின்ன சின்ன தங்கத்தை பொறுக்கிட்டு அந்த பெரிய தங்கத்தையே விட்டுடுவோம். அந்த மாதிரிதான் நம்முடைய நன்மைகள் நம்ம அதிகமான நன்மை செய்யக்கூடியவரா இருக்கும். அப்பதான் நம்ம சொர்க்கத்தை அடையக்கூடியவரா இருக்காங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த சஹாபி ஒரு மரத்துக்காக சொர்க்கத்தை எழுதினான். இப்போ நமக்கு சொர்க்கத்துல மரம் வேணும், அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிக்கிரி சொல்லி கொடுத்தாங்க. அந்த சிக்கிரி யார் ஒரு தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டப்படும். அந்த சிக்கிரி என்ன அப்படின்னு பாக்குறாங்க. என்ன? இதுக்குதான் ஹதீஸ் குரூப்போட நான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று யார் ஒரு தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டப்படும். அந்த மரம் மிக எவ்வளவு பெருசா இருக்கும், அது சுத்தி வர்றதுக்கே 50 வருடங்கள் ஆகும், அந்த மாதிரி பெருசா இருக்கும். சரியா, அப்ப நம்ம இவ்வளவு பெருசானா சொர்க்கம் மிக பெருசா இருக்கும், நம்மளும் அப்ப பெருசா தான் இருக்கும், இவ்வளவு மாதிரி குட்டியா இருக்க மாட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நரகமும் பெருசா இருக்கும், நரகத்துல உடம்புல அந்த அளவுக்கு நெருப்பம் போட்டு அவ்வளவு பெருசா எரியப்படும். அது ரெண்டும் நம்ம கவனத்துக்கு எடுத்துட்டு வரணும். சரியா, அதனால அதிகமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் இன்னைக்கு நான் 100 தடவை ஓதுனா சொர்க்கத்துல 100 மரத்தை நான் நட்டுவிட்டேன். இந்த உலகத்திலேயே உட்கார்ந்துட்டு நாமளும் சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்தை உருவாக்க
சரியா? இன்ஷா அல்லாஹ் அதிக அதிகமா வந்து நம்ம இந்த zikரை செய்யக்கூடியவராக இருக்கணும். சரியா? முடிச்சிடலாமா? ஓகேயா?